டியூப் தமிழ் வணக்கம். காலை நேர ஈரான். ஜேக்கப் கார்ஸ்போ சர்வதேச போரியல் நிபுணர், முன்னாள் FP உளவு பிரிவினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கும் கருத்து, இந்த போரில் ஈரான் இப்பொழுது வெற்றிப்படியில் சென்று கொண்டிருக்கின்றது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்தங்கி செல்கின்றன என்று மதிப்பிட்டிருக்கின்றார். இந்த மதிப்பீடுகளுக்கான காரணங்களை அவர் படிப்படியாக அடுக்கி செல்லுகின்றார். முதலாவது கேள்வி, இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன தவறை இழைத்தார்கள்? நவீன ஆயுதங்கள் இருந்தால் போதும், குண்டு வீச்சுக்களினால் தாங்கள் நினைக்கின்ற கனவுகளை தொட்டுவிடலாம் என்று நினைத்தார்கள். அவர்கள் கண்ட கனவு வெற்றி ஒன்று மட்டும்தான். ஆனால் அவர்களிடம் நிறைவான தங்களுடைய பணியை செய்வதற்கான சீரான ஒரு திட்டம் இல்லை. பாடத்திட்டம் தெரியாமல் கண்டதையும் படித்த பாடசாலை மாணவன் பரீட்சையில் சித்தி பெற முடியாது என்பது இதனுடைய கருத்து. இரண்டாவதாக, இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது போரை எப்படி நடத்தி செல்வது, அங்கு களத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளும் எதிர்பாராத விளைவுகளும் என்ன, அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான சீரான ஒரு திட்டம் டொனால்ட் ட்ரம்பிடமும் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிடமும் கிடையாது. எனவேதான் இரண்டு பெரும் பிழைகளை வைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த போரை வெல்ல முடியாத நிலையை அமெரிக்க அணி அடைந்திருக்கின்றது. இன்று ஒரு வார காலம் ஆகியிருக்கின்ற நிலையில் முதலாவது நாள் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரை கொன்று தள்ளிய பொழுது ஈரானினுடைய ஆட்டமே அடங்கி போய்விடும் என்று தலைமையை அளிப்பதனால் ஒரு வெற்றியை பெற்றுவிடலாம் என்கின்ற கொள்கை ஈரான் அளவில் தோற்று போயிருக்கின்றது. வயதான அயதுல்லா அலி காமேனி அவர் இறக்கின்ற அளவிற்கான உச்சகட்ட வயதை அடைந்திருக்கின்றார். அவரை கொல்வதன் மூலமாக இளமையான ஈரானினுடைய போராட்டத்தை வெற்றி பெற முடியும் என்று கருதியது மிக பெரும் தவறாக போய்விட்டது. இரண்டாவது பெரிய குறைபாடு, ஈரானை பொறுத்த வரையில் அவர்கள் இருத்தலுக்காக போராடுகின்றார்கள். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுத்த வரையில் அவர்கள் எதற்காக போராடுகின்றார்கள் என்பதற்கு சரியான விளக்கம் அவர்களிடம் இல்லை. ஈரானினுடைய இன்னொரு திறமையை சுட்டி காட்டுகின்றார். ஈரான், அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கி ஆயுத உற்பத்தியில் முன்னேற முடியாமல் மெதுவாக வந்த பொழுது ஈரான் தன்னுடைய ஆயுத உற்பத்தியை அமெரிக்காவினுடைய உற்பத்தி வேகத்தை விட அதிக அளவில் உற்பத்தி செய்திருக்கின்றது. உதாரணமாக ஆளில்லா விமானங்களும் ஏவுகணைகளும் அதே வேகத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் உற்பத்தி செய்யாமல் இந்த போருக்கு வந்த பொழுது ஈரானை பொறுத்த வரையில் தங்களுடைய வளங்களை சிக்கனமாக பாவித்து அவர்கள் நீண்டகால போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுத்த வரையில் ஒரு குறுங்கால போருக்கான முயற்சியை எடுத்து தங்களிடம் இருக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் கொட்டி தீர்க்கின்றார்கள். இந்த போர் நீடிப்பு ஆகுமாக இருந்தால் இவர்களுடைய செல்வம் வற்றி, ஆயுத களஞ்சியங்கள் வற்றி பெரும் பிரச்சனையை சந்தித்துவிடும். டொனால்ட் ட்ரம்பிடமும் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிடமும் நீண்டகால போர் ஒன்றிற்கான திட்டம் இல்லை. இதனால் இவர்கள் பெரும் பிரச்சனையை சந்திப்பார்கள். இது ஈரானினுடைய வெற்றி படியாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் ஈரானில் இருக்கும் மக்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி ஆட்சியை கவிழுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் மக்கள் அதற்கு இன்று தயாராக இல்லை. அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகளின் பின்னதாக இன்று அமெரிக்காவிற்கு எதிராக ஏறத்தாழ மத்திய கிழக்கு ஒன்றுபட்டு இருக்கின்ற நிலையில் ஆர்ப்பாட்டங்கள் மிகச் சிறியதாக இருப்பதனால் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதில் நாட்டமற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். முதலாவது பெரும் பிரச்சனை, இப்போது இருக்கின்ற ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினருடைய சுதந்திரத்தை வழங்க மறுக்கின்ற ஒரு கொடூரமான ஆட்சியின் கீழ் இருப்பதை விட சுதந்திரம் பெற்று விடலாம் என்றால் ஈரானினுடைய முன்னாள் மன்னர் ஜாபினுடைய மகன் பஹ்லவியை கொண்டு வந்து ஆட்சியை வைத்தால் அமெரிக்காவின் பின்னால் அவர் இருப்பார். எனவே ஏற்கனவே விரட்டியடித்த பிசாசு மறுபடியும் வந்துவிடும். பேயிடமிருந்து தப்பி பிசாசிடமிருந்து மாட்டிக்கொள்வதா என்ற கேள்வியை அவர்கள் கேட்டால் அவர்களுடைய போராட்டத்தில் நியாயம் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் இந்த போரை அமெரிக்கா ஒடுக்குமாக இருந்தால் அடுத்து என்ன நடைபெறும்? ஈரான் ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு அடுத்த வியூகத்தை ஆரம்பிக்கும். இனிமேல் அவர்கள் செய்ய போகின்ற வியூகம், முதலாவதாக அமெரிக்கா இஸ்ரேலினுடைய விமான தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்களை பயனற்று போக செய்வார்கள். இதை வியட்நாமில் செய்தார்கள். ஈரான் தன்னுடைய போராட்டத்தை
நிலத்தடி போராட்டமாக பங்கர்களுக்குள் மாற்றுகின்ற பொழுது இந்த தாக்குதல்களினால் பயனற்று போன நிலையில் படைகளை இறக்க வேண்டி வரும். ஆனால் படைகளை ஈரானில் இறக்குவதில் இருக்கின்ற சிக்கல், அமெரிக்கா போரை தொடங்கிய பொழுது ஈராக் போலவும் ஆப்கானிஸ்தான் போலவும் ஈரானை நினைத்து விட்டது. ஆனால் அப்படி அல்ல. ஈராக்கும் ஆப்கானிஸ்தானும் இரண்டு நாடுகளையும் ஒன்றாக ஒட்டி ஈரானுக்கு உள்ளே வைப்போமாக இருந்தால் அதைவிட பெரிய நாடு ஈரான். எனவே ஈரான் என்கின்ற நாடு சாதாரண ஈராக்கோ சாதாரண மலைகள் நிறைந்த ஆப்கானிஸ்தானோ அல்ல. இந்த இரண்டையும் விட பெரிய பிரம்மாண்டமான தேசம். 1,50,000 படைகளை கொண்டு சென்று ஈராக்கிற்குள் போர் நடத்திய பொழுதும் இன்று வரை அதில் ஒரு பரிபூரண வெற்றி கிடையாது. அதுபோல ஒரு நிலைதான் இங்கும் வரும். இங்கு மேலும் பல லட்சங்களை இறக்க வேண்டி வரும். அதை இறக்கினால் அமெரிக்காவிற்கு தனியே ஈரானுடன் தான் போர் புரிந்ததாக அதனுடைய வரலாற்றில் பெரும் சவாலாக மாறிவிடும். எனவேதான் இந்த போரில் பெரும் சிக்கல் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கடல் படையை வைத்து போரை வெல்லலாம் என்று கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஈரானினுடைய 30 வரையான கடல் படை கப்பல்களை மூழ்கடித்து விட்டதாக அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் கூறுகின்றார். ஆனால் அங்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் பிரம்மாண்டமான கப்பல்களாக இருக்கின்றன. ஈரானை பொறுத்த வரையில் பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கனை விட பெரிதாக உருவாக்க வேண்டும். எனவே யானையை வீழ்த்துவதற்கு இன்னொரு பெரிய யானையை உருவாக்க வேண்டும். அதற்கு ஈரானிடம் வளங்கள் இல்லை. யானையை வீழ்த்துவதற்கு எறும்பு போதும். யானையினுடைய மூக்கிற்குள் ஒரு சிறிய எறும்பு நுழைந்தால் யானையே படுத்துவிடும். இதனால் ஸ்பீட் போட் என்று கூறப்படுகின்ற விரைவு படகுகளை பல்லாயிரக்கணக்கில் உருவாக்கி அவர்கள் கோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சி எடுப்பார்கள். அதாவது பெருந்தொகையான கப்பல்கள் வருகின்ற பொழுது, ஆயில் டேங்கர்கள், அவற்றின் மீது தாக்குதலை நடத்துகின்ற பொழுது கடற்படையினால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஸ்பானியாவினுடைய ஆர்மடா என்கின்ற கடல் படை. ஸ்பானியாவினுடைய பொற்காலத்தில் பிரம்மாண்டமானதாக இருந்தது. அதை பிரிட்டனினுடைய சிறிய ஸ்பீட் போட்கள் போன்ற படகுகள் தாக்கி தீயிட்டு கொளுத்தியதனால் அவைகள் அழிந்தே போய்விட்டன. அதற்கான அடிப்படை கோட்பாடு டைனோசோர்கள் என்கின்ற பிரம்மாண்டமான விலங்குகள் சிறிய விலங்குகள் தாவி கழுத்தை கடித்த பொழுது போரில் வெற்றி பெற முடியாமலும் தனது உடம்பை திருப்ப முடியாமலும் மூளை சிறியதாக இருந்ததால் வேகமாக செயற்பட முடியாத நிலையிலும் உலகில் இருந்து அழிந்தே போய்விட்டது. இது போன்ற ஒரு தொழில்நுட்பத்தை அவர்கள் கடைபிடிப்பதற்கான சூழ்நிலைதான் இப்பொழுது களத்தில் காணப்படுகின்றது. இவ்வளவு விவகாரங்களையும் தாண்டி இந்த போரை கொண்டு செல்வதாக இருந்தால் மிக பெரும் சிரமம் ஏற்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துவதற்கு போரில் தானே வெற்றி என்று கூற ஒரு புதிய காரணத்தை தேர்வு செய்து அதை பிரகடனப்படுத்த வேண்டும். ஈராக் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஜார்ஜ் W. புஷ் போர் முடிந்தது, தாமே வெற்றி என்று அறிவித்தார். அவர் அறிவித்து முடிய அங்கே வெடி சத்தம் கேட்டது. இது போன்ற ஒரு வெற்றியை அறிவிக்க வேண்டி வருமே அல்லாமல் இதில் பலத்த சிரமங்கள் இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானுடைய ஏவுகணைகளை ஏவுகின்ற தளங்கள் ஏறத்தாழ 80% அளிக்கப்பட்டு விட்டன. ஏவுகணைகள் வருகின்ற அளவு குறைந்து விட்டதாக கூறுகின்றது. ஆனால் ஈரான் இன்னமும் ஏவுகணை தளங்களை மறைத்துத்தான் வைத்திருக்கின்றது. அவை படிப்படியாக வெளியே வரும். அவர்கள் தங்களுடைய வளங்களை சிக்கனமாக பாவிப்பதன் மூலமாக நீண்ட காலம் போர் புரிவதற்குரிய தயார் நிலையை எப்பொழுதோ அடைந்து விட்டார்கள் என்பதனால் இந்த தளங்களை அழிப்பதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை அழிப்பதற்குரிய தளங்கள் எதுவும் கிடையாது. ஆளில்லா விமானங்களுக்கு ஏவுகணை தளம் என்று பெரிதாக எதுவும் கிடையாது. அவர்கள் அவற்றை உலகம் முழுவதிலும் பரவலாக்கம் செய்து அங்கிருந்து தாக்குதலை நடத்துவதனால் ஆளில்லா விமானம் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாத ஒரு திணறல் நிலையை உருவாக்குகின்ற போரையும் அவர்கள் வடிவமைத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு இன்று நேற்றல்ல, அமெரிக்காவுடன் மோதுவதற்கான ஒரு போருக்கே அவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள். அந்த தயாராகலினுடைய ஒரு கவன திசை திருப்பல் போலவே அவர்களுடைய அணுகுண்டு உருவாக்க திட்டமானது இருந்திருக்கின்றது. இப்பொழுது நடைபெறுகின்ற போரில் அவர்கள் வீழ்ச்சியடைவார்களாக இருந்தால் ஈரானினுடைய சமுதாயம் பெரும் பிளவுகளை கொண்ட சமுதாயம். அந்த சமுதாயத்தினுடைய குழப்ப நிலையில் பெரும் இரத்த குளத்தில் மூழ்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஈரானில் வாழ்வதனால் மகிழ்ச்சியான ஒரு நாட்டை உருவாக்க முடியுமா என்றால் முடியாமல் இருக்கும். மக்கள் வெளியேற வேண்டி வரும். ரெவல்யூஷன் கார்டு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த மேலும் கொடூரமான நிலைக்கு செல்லும். இதனால் ஈரான் என்கின்ற நாடு பெரும் பிரச்சனைகளை சந்திக்கும். ஒரு
ஒரு நாட்டை வீணான அவலத்தில் தள்ளியதை தவிர இந்த போரில் எந்த லாபமும் இல்லை என்ற இடத்தில் இது வந்து நிற்க போகின்றது. இதுதான் அவருடைய மதிப்பீடாக இருக்கின்றது. எனவே விரைவாக இந்த போரை நிறுத்துவதன் மூலமாக ஒரு தீர்வை எட்டி தொட முடியுமா? அந்த போர் வெற்றி தோல்வி இல்லாமல் நிறுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் ஈரான் இதற்கு இணங்க மாட்டாது. ஏனென்றால் அவர்கள் சாக துணிந்து விட்டார்கள். சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் கணுக்கால் அளவு என்று கூறுவார்கள். எனவே வசதி உள்ள இடங்கள் எல்லாம் தீ மூட்டி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த தீயை அணைக்க அமெரிக்காவிடம் மட்டுமல்ல உலகத்திடமும் பலு இல்லாமல் இருக்கின்றது. இதுதான் ஒரு நோக்கம் இல்லாமல் போரை ஆரம்பிக்க கூடாது. இந்த போரை எப்படி நடத்துவோம் என்கின்ற வேலை திட்டம் இல்லாமல் ஆரம்பிக்க கூடாது. அவற்றை விளங்கிக் கொள்ளாமல் களத்திற்கு வரக்கூடாது. இது இன்றைய போரில் இருக்கின்ற பெரும் தவறு என்று டென்மார்க்கினுடைய உளவு பிரிவின் முன்னாள் தலைவர் ஜேக்கப் கார்ஸ்போ கூறிய இந்த கட்டுரை காலை செய்தியில் கவனத்தை தொட்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல முக்கிய செய்திகள் வருகின்றன. ஜப்பானில் தனே தக்காச்சி நடத்தி இருக்கின்ற கூட்டமும் சீனாவினுடைய எச்சரிக்கையும் சீனாவினால் வரக்கூடிய ஆபத்தும் அடுத்த கட்டமாக செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.